சாக்லேட்ஸ் எடுக்கிறோம், இல்லை வந்து பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே, க்ரீம் ஐட்டம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே டக்குன்னு ட்ரிகர் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வந்து வீங்க ஆரம்பிச்சிடும், டக்குன்னு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். டான்சிலைட்டிஸ் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், எதையுமே வந்து முழுங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், டான்சிலைட்டிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பூண்டு இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா இடிச்சிட்டு அது கூட வந்து தேன் கலந்துக்கலாம். ஸோ அதை ரெண்டையும் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து டெய்லி வந்து நம்ம ஒரு பூண்டு, அந்த தேன் கலந்த பூண்டை வந்து டெய்லி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் மென்று முழுங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு வரும்போது ஸோ அதை என்ன பண்ணணும்னா நல்லாவே நம்மளுக்கு அந்த வீக்கம் கொடுத்துருக்குல சதை, நம்மளுக்கு டான்சிலைட்டிஸ், ஸோ அதை வந்து நல்லாவே அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. டான்சிலைட்டிஸ் இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அது கூட சில பேருக்கு பார்த்தோன்னா அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்குன்னா அவங்களுக்கு தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தூங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கொரட்டை விடுற மாதிரி சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும், ரொம்ப திணறி மூச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும், அடிக்கடி வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நேரம் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.